ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க்அப். இந்த வீடியோவில் குப்தர்களுடைய பகுதி 2 பார்க்க போகிறோம். இதில் நிர்வாகம் மற்றும் கல்வெட்டுகள் பற்றின வினாக்கள் 26 முதல் 50 வரை. 26 டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். The right answer is இரண்டாம் சந்திரகுப்தர். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை கூறுகிறது. 27 பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் இருக்கும் மெக்ரோலி இரும்புத்தூண் தற்போது எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் குதுப்பினார் வளாகம் டெல்லி, செங்கோட்டை டெல்லி, அலகாபாத் கோட்டை, சாஞ்சி. The right answer is குதுப் மினார் வளாகம் டெல்லி. பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் இருக்கும் மெக்ரோலி இரும்புத்தூண் தற்போது குதுப் மினார் வளாகம் டெல்லியில் அமைந்துள்ளது. 28 இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பௌத்த துறவி யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் யுவான்சுவாங், இச்சிங், பாஹ்யான், மார்க்கோபோலோ. The right answer is பாஹ்யான். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பௌத்த துறவி பாஹ்யான். 29 இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்த 9 அறிஞர்களின் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் அஷ்டதிக்கஜங்கள், அஷ்டபிரதான், நவரத்தினங்கள், நவதாரகைகள். The right answer is நவரத்தினங்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்த 9 அறிஞர்களின் குழு நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டது. 30 குப்தர் காலத்தில் தேவகுப்தன், தேவராஜன் என்று அழைக்கப்பட்ட அரசர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். The right answer is இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தில் தேவகுப்தன், தேவராஜன் என்று அழைக்கப்பட்ட அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். 31 நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். The right answer is முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். 32 முதலாம் குமாரகுப்தருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் சக்ராதித்யர், கவிராஜா, விக்ரமாதித்யர், சாகரி. The right answer is சக்ராதித்யர். முதலாம் குமாரகுப்தருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் சக்ராதித்யர் ஆகும். 33 மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்த ஹூணர்களை தோற்கடித்து குப்த பேரரசை காப்பாற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர், புத்தகுப்தர். The right answer is ஸ்கந்தகுப்தர். மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்த ஹூணர்களை தோற்கடித்து குப்த பேரரசை காப்பாற்றியவர் ஸ்கந்தகுப்தர். 34 குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் விஷ்ணுகுப்தர், பானுகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். The right answer is விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணுகுப்தர். 35 குப்த அரசர்கள் எந்த கோட்பாட்டின்படி தங்களை கடவுளின் பிரதிநிதியாக கருதி ஆட்சி செய்தனர்? ஜனநாயக கோட்பாடு, தெய்வீக உரிமை கோட்பாடு, மத சார்பற்ற கோட்பாடு, இராணுவ சர்வாதிகார கோட்பாடு. The right answer is தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டின்படி தங்களை கடவுளின் பிரதிநிதியாக கருதி ஆட்சி செய்தனர்.
36. குப்த ஆட்சியில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் தண்டநாயக்கர் மற்றும் மகாதண்டநாயக்கர், அமத்தியாக்கள், மாத்திரர்கள், ரஜூகாக்கள். The right answer is தண்டநாயக்கர் மற்றும் மகாதண்டநாயக்கர். குப்த ஆட்சியில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகாதண்டநாயக்கர் என்று அழைக்கப்பட்டனர். 37. குப்த பேரரசின் மாகாணங்கள் அல்லது பிராந்தியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் விஷ்யா, தேசம் அல்லது புக்தி, கிராமம், நாடு. The right answer is தேசம் அல்லது புக்தி. குப்த பேரரசின் மாகாணங்கள் அல்லது பிராந்தியங்கள் தேசம் அல்லது புக்தி என்று அழைக்கப்பட்டன. 38. குப்தர் காலத்தில் பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்களின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் உபாரிகா, விஷ்யாபதி, கிராமிகா, நகரஸ் ரெட்டி. The right answer is உபாரிகா. குப்தர் காலத்தில் பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்களின் பெயர் உபாரிகா. 39. குப்தர் ஆட்சியில் மாவட்டங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டு யாரால் நிர்வகிக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் புக்தி உபாரிகா, விஷ்யாபதி, கிராமம் கிராமிகா, நாடு மகாத்ரா. The right answer is விஷ்யாபதி. குப்தர் ஆட்சியில் மாவட்டங்கள் விஷ்யாபதி என்று பிரிக்கப்பட்டு விஷ்யாபதி என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. 40. கிராம அளவில் நிர்வாக பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகள் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் கிராமிகா மற்றும் கிராமியக்ஷா, நகரபதி, தண்டபாஷிகா, மகா சந்தி விக்ரஹிகா. The right answer is கிராமிகா மற்றும் கிராமியக்ஷா. கிராம அளவில் நிர்வாக பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகள் கிராமிகா மற்றும் கிராமியக்ஷா ஆவர். 41. குப்தர் கால இராணுவ அமைப்பில் மகாபலாபதிகிருப்தி என்பது எந்த படையின் தலைவரை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஆர் குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை. ரைட் ஆன்சர் இஸ் யானைப்படை. குப்தர் கால இராணுவ அமைப்பில் மகாபலாபதிகிருதி என்பது யானைப்படையின் தலைவரை குறிக்கும். 42. குப்தர் காலத்தில் குதிரைப்படையின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மகா அஸ்வபதி, மகாபலாபதிகிருதி, பட்டாஸ்வபதி, கஜபதி. The right answer is மகா அஸ்வபதி. குப்தர் காலத்தில் குதிரைப்படையின் தலைவர் மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார். 43. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் குப்தர் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மகா சந்தி விக்ரஹிகா, மகாபிரதிஹாரா, கத்யக் பகிதா, அமத்யா. The right answer is மகா சந்தி விக்ரஹிகா. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் குப்தர் கல்வெட்டுகளில் மகா சந்தி விக்ரஹிகா என்று குறிப்பிடப்படுகிறார். 44. அரண்மனை காவலர்களின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் ஆர் மகாபலாபதிகிருதி, மகாபிரதிஹாரா, தண்டபாஷிகா, விஷ்யாபதி. The right answer is மகாபிரதிஹாரா. அரண்மனை காவலர்களின் தலைவர் மகாபிரதிஹாரா என்று அழைக்கப்பட்டார். 45. குப்தர் கால உளவு அமைப்பை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தூதகா, தூதர்கள் அல்லது சாராக்கள், கிராமிகா, உபாரிகா. The right answer is தூதாக்கள் அல்லது சாராக்கள். குப்தர் கால உளவு அமைப்பை குறிக்கும் சொல் தூதாக்கள் அல்லது சாராக்கள். 46.
குப்தர்களின் முதன்மை அரச முத்திரை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிங்கம், கருடன், காளை, வராகம். The right answer is கருடன். குப்தர்களின் முதன்மை அரச முத்திரை கருடன். 47 குப்த அரசர்களின் அலுவல் மொழி அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ். The right answer is சமஸ்கிருதம். குப்த அரசர்களின் அலுவல் மொழி that is அஃபிஷியல் லாங்குவேஜ் சமஸ்கிருதம். ஆனால் பெரும்பாலான மக்கள் பிராகிருதம் பேச்சு வழக்கில் பேசினாங்க. பட் சமஸ்கிருதம் அலுவல் மொழியாக இருந்தது. 48 உடன்கட்டை ஏறும் அதாவது சதி முறை பற்றி குறிப்பிடும் குப்தர் கால கல்வெட்டு எது? ஜுனாகத் கல்வெட்டு, எரான் கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு. The right answer is எரான் கல்வெட்டு, பானுகுப்தர் காலத்துடையது. உடன்கட்டை ஏறும் அதாவது சதி முறை பற்றி குறிப்பிடும் குப்தர் கால கல்வெட்டு எரான் கல்வெட்டு, பானுகுப்தருடைய காலத்து கல்வெட்டு. 49 களிமண்ணால் ஆன மிகச் சிறந்த நாலந்தா முத்திரை எந்த குப்த அரசரின் காலத்தைச் சேர்ந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஸ்ரீகுப்தர், நரசிம்மகுப்தர், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். ரைட் ஆன்சர் இஸ் நரசிம்மகுப்தர். களிமண்ணால் ஆன மிகச் சிறந்த நாலந்தா முத்திரை எந்த குப்த அரசரின் காலத்தைச் சேர்ந்தது? நரசிம்மர் காலத்தைச் சேர்ந்தது. 51 ஸ்கந்தகுப்தரின் சாதனைகளை விளக்கும் கல்வெட்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிதாரி தூண் ஒற்றை தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹ்ரோலி கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு. ரைட் ஆன்சர் இஸ் பிதாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரின் சாதனைகளை விளக்கும் கல்வெட்டு பிதாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. Thank you for watching. Subscribe for more videos.